இதில் நீங்கள் கோடிங் கற்றுக்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே ப்ரௌசர் போயிட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் ஒரு ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியலனாலும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கற்றுக்கிறதுக்கு நீங்கள் பைத்தானது ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள் ப்ரோக்ராமிங். ஸோ பைத்தானை கண்டுபிடிச்சது கூடோ ஆண்ட்ரஸம்ன்றதை கண்டுபிடிச்சார். நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கு ஏன் பைத்தான்னு பேர் வச்சுருக்காங்கன்னு. ஏன்னா அவருக்கு பாம்பு பிடிக்கணும்னு சொல்லி பைத்தான் பேர் இல்லை, அவரோட ஃபேவரட் காமெடி ட்ரூப் பேர் மாண்டி பைத்தான். ஸோ அதனால தான் பைத்தான்னு பேர் வச்சுருக்காரு. ஸோ கூடோ ஆண்ட்ரஸம்ன்றவர் எதுக்கு பைத்தான் கண்டுபிடிச்சாருன்னா, அவருக்கு சும்மா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பைத்தான் கண்டுபிடிச்சாராம். நம்ம போர் அடிக்குதுன்னா நம்ம என்னென்னமோ பண்ணினுக்கிறோம். ஸோ நம்ம எடுத்தோடனே பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ python.org போங்க. அதில் போய்ட்டு டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். நான் மேக் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மேக் ஓஎஸ்க்கு காமிக்குதுங்க. ஸோ அதில் இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும். விண்டோஸ்க்கும் இதே மாதிரி தான் பண்ணணும். நான் விண்டோஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்றது நான் கீழே லிங்க்கு போடுறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டவுன்லோட் பண்ண பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ 3. ஸோ இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இதை பண்ண போகிறதில்ல. மேக் வச்சுருக்கோங்க ஒன்று இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைனா டெர்மினல் போய்ட்டு அதில் ப்ரூ இன்ஸ்டால் பைத்தான் சொல்லி கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டால் ஆகும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இன்ஸ்டால் ஆகல. ஆனால் நீங்கள் இப்படி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த ப்ரூ இன்ஸ்டால் பைத்தான்னு ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோம் ப்ரூன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் ப்ரூ வேலை செய்யும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஐடி பற்றி பார்க்கலாம். ஸோ ஐடினா என்ன? ஐடினா இப்போ நீங்கள் பைத்தானை நார்மலாக டெர்மினல்லையும் போய்ட்டு பைத்தான் 3ன்னு டைப் பண்ணிங்கனாலும் நீங்கள் இங்கே கோட் அடித்து ரன் பண்ணலாம். ஆனால் இது பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் ஒரு ஐடியில் நீங்கள் போய் ரன் பண்ணிங்கன்னா அதில் நிறையா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஈஸியாக கோட் டைப் பண்ணலாம், ஈஸியாக ரன் பண்ணலாம். இதில் அப்படியே சும்மா லைன் பை லைன் தான் ரன் பண்ண முடியும். அதில் அப்படியே ஒரு 10 லைன் அழகாக டைப் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்தோடனே ஐடி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நிறையா எக்கச்சக்க ஐடி இருக்குது, ஆனால் நம்ம ஆட்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆட்டம்ன்ற ஐடி அது ஃப்ரீ. ஸோ atom.ioன்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டம் டவுன்லோட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபைல் வரும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டம் ஓப்பன் ஆகும். விண்டோஸ்லேயும் இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆட்டம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் இது மாதிரி ஃபைல் வரும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டம் ஓப்பன் ஆகும். ஸோ ஆட்டம் ஓப்பன் ஆனோடனே இந்த ஆட்டம்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ப்ரிஃபரன்சஸ் போங்க. ப்ரிஃபரன்சஸில் எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் மாற்றுறதுனா ஃபாண்ட் சைஸ் மாற்றிக்கலாம். நான் 20 வச்சுருக்கேன், ஏன்னா அப்போ தான் நான் டைப் பண்ணுறது பெருசாக உங்களுக்கு படிக்கும்போது தெரியுன்றதுக்காக. நீங்கள் வேணால் என்ன சைஸ் வேணால் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்க்ரால் பாஸ்ட் எண்டுன்றதை டிக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கோட் டைப் பண்ணிட்டு கொஞ்சம் கோடு தான் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஸ்க்ரால் பண்ண முடியாது சில டைமு. ஸோ நீங்கள் அதையும் கீழே நிறையா ஸ்க்ரால் பண்ணோன்னா நீங்கள் ஸ்க்ரால் பாஸ்ட் எண்டு டிக் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டால் போங்க. எடுத்தோடனே நம்மளுக்கு தேவையான முக்கியமான பேக்கேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டு. சர்ச் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டால் பேக்கேஜ் போய்ட்டு ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த இன்ஸ்டால் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோன்னா நீங்கள் டைப் பண்ண கோடை கீழே ரன் பண்ணி காமிக்கும்.
ஸோ அதுக்கு வந்து ஒரு சில கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்ட் எழுத்துனா தான் ரன் ஆகும். அது என்ன கமாண்ட்னு கீழே ஸ்க்ரால் பண்ணால் பார்க்கலாம். மேக்ஓஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கமாண்ட்-ஐ, லினக்ஸ் இல்லை விண்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா Shift-Control-V. இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண கோட் ரன் ஆகும். ஸோ அடுத்து என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டமில் பில்டினாவே ஆட்டோ கம்ப்ளீட் இருக்கும். அதாவது நீங்கள் கோட் டைப் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன வரப்போகுது, நீங்கள் என்ன டைப் பண்ணி முடிக்கலான்றதை காமிக்கும். ஸோ அது வந்து அதில் கொடுத்துருக்க ஆட்டமில் அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்கிறது நல்லா இருக்காது. அதனால் அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் டிசேபிள் பண்ண வேண்டியது வந்து ஆட்டோ கம்ப்ளீட் ப்ளஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ கம்ப்ளீட் ப்ளஸ்ஸை வந்து டிசேபிள் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோ கம்ப்ளீட் ஸ்னிப்பட்ஸ்ன்னு இருக்கும், அதையும் டிசேபிள் பண்ணுங்கள். நான் ரெண்டுமே ஏற்கனவே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் அதை பேக்கேஜ் பேர் இங்கே டைப் பண்ணிட்டு நீங்கள் அதை இங்கே டிசேபிள் கொடுத்துக்கலாம். அது அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக நம்ம ஆட்டோ கம்ப்ளீட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ஆட்டம் ஐகான்ஸ். இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைலுக்கு இங்கே லெஃப்ட் சைடில் அழகாக ஐகான்ஸ் வரும். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது வந்து மினிமேப். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணுறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமேப்பை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கோட் டைப் பண்ணியிருக்கும் போது அது அழகாக ஈஸியாக ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்க்ரால் பார் மாதிரி இருக்கும். அதில் அழகாக கோடோட ப்ரிவியூவும் காமிக்கும், நீங்கள் எங்கே அழகாக வேணாலும் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் மினிமேப் இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய பேக்கேஜோட பேர் வந்து ஆட்டோபெப்பைட். ஸோ இந்த பைத்தான் ஆட்டோபெப்பைட்ன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவைப்பட்ட ஒரு பேக்கேஜும் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கொடுத்துருக்க கமாண்டை ரன் பண்ணுங்கள். மேக்குக்கு டெர்மினல், விண்டோஸ்க்கு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ பிப் இன்ஸ்டால் ஆட்டோபெப்பைட்னு கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோபெப்பைட் இன்ஸ்டால் ஆகும். சில கம்ப்யூட்டரில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோடனே பிப் இருக்காது. நீங்கள் ஈஸி இன்ஸ்டால் பிப்புன்னு கொடுத்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஆகும். ஸோ நம்ம எதுக்கு பிப் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா, பிப்புன்றது ஒரு பேக்கேஜ் மேனேஜர். பைத்தானில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பில்டினாவே நிறையா எக்கச்சக்க பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் ஏதாச்சும் பண்ணோன்னா நீங்கள் கோட் அடிக்க தேவையில்லை, நீங்கள் அந்த பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்க்ளூட் பண்ணாலே அது நடந்துடும். ஸோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃபைல் போய்ட்டு ஆட் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை கொடுங்க. அதில் நியூ ஃபோல்டரை கொடுத்துட்டு நம்ம பைத்தான் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஏதாச்சும் பேர் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு பைத்தான்னு இருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடும் ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இதில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் ஃபைல். இதுக்கு நான் வந்து text.pyன்னு பேர் வைக்கிறேன். ஸோ நம்ம அந்த ஐகான் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதனால தான் இங்கே வந்து இந்த text.py பக்கத்தில் அந்த அழகாக அது பைத்தான் ஃபைல்னா பைத்தானோட சிம்பிள் வருது. ஸோ நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு முக்கியமான ஈஸியான பைத்தான் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட்டு தான். ஸோ நம்ம பிரிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பிரிண்ட்டு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி தான் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இது தமிழ் டியூட்டோரியல் தான், நம்ம வந்து வணக்கம்னு தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த பிரிண்ட்குள்ளே ப்ராக்கெட் சவுண்ட் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா கீழே அவுட்புட் வரும். நம்ம வணக்கம்னு கொடுத்துருக்கோம், இது டைப் பண்ணிட்டு கமாண்டை கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா வணக்கம் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்றது அதுக்குள்ளே என்னெல்லாம் டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து வெளில பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வணக்கம் பதில் இப்போ ஹாய்ன்னு டைப் பண்ணி ரன் பண்ணால் ஹாய்ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் உங்களோட ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம். நம்ம அடுத்த எபிசோட்லேருந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடியும்.